ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த புளிக்குழம்பு சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ட்டு பார்த்துடலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டா ரெண்டா கட் பண்ணது, கருவேப்பில், மல்லித்தலை, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டவ்வில் சேனைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து நம்ம புளி கரைச்சல் இருக்குது இல்லைங்களா, அந்த புளி கரைச்சலை வந்து ஊற்றி வேக வச்சுருக்கோம். புளி கரைச்சல் சேர்த்து தான் நம்ம வந்து இதில் வேக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு, புளியோடு சேர்ந்து நல்லா சுண்டி வந்துருச்சு நம்மளோட கிழங்கு. அப்புறம் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிச்சு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் ரெண்டா ரெண்டா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்துக்கிட்டீங்க நல்லா பச்சையாக கருவேப்பில், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வதக்கி, அதை அரைச்சி இதில் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் போட வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம புளி ஊற்றுறதுங்காட்டி ஒரு வாரம் வந்து யூஸ் பண்ணுற குழம்பு தேங்காய் சேர்த்தா வந்து 2 நாளில் வந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக போயிடும். கிட்டத்தட்ட போனால் கெட்டு போயிடும்னு கூட சொல்லலாம். அதனால நான் வந்து தேங்காய் சேர்த்துல. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த சேனைக்கிழங்கு இதிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியோட சேர்த்து வேக வச்சுருந்த சேனைக்கிழங்கை நம்ம இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஆல்ரெடி அது வெந்தது தான், அதனால சும்மா அந்த எசன்ஸ் மட்டும் இறங்கினா போதும். உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்ற பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் பதத்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், பெருங்காயத்தூள் போடணும். என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பெருங்காயத்தூளும் நெய்யும் வந்து நான் கண்டிப்பாக சேர்த்துப்பேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து அதை நாங்கள் சேர்த்துக்கிறது அடிக்கடி. இந்த குழம்பு, இந்த புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நான் உங்களுக்கு கொண்டு வர டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இம்மீடியட்டாக செய்கிற டிஷ்ஷஸ் தான் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றது போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.